வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான ஓலை பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஓலை பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டுமே போதுங்க. ரொம்ப சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே டைம் ரொம்ப கிறிஸ்பியாட்டம் நமக்கு கிடைக்கும். இது ஒரு குயிக் ரெசிபி, அதனால் நான் இதில் பொட்டுக்கடலை எதுவுமே பவுடர் பண்ணி சேர்க்கலை. பட் இதோட டேஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்க்கலாம். நான் இப்போ கடையிலிருந்து வாங்கின இடியப்ப மாவு தான் சேர்க்குறேன். கூடவே இதுக்கு காரத்துக்கு வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காயத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி உடனே சேர்க்குறேன். இனி இதையெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு முறை இதையெல்லாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த டோ நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பக்கோடா செய்கிறதுக்குள்ள மோல்டில் சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த கடலை மாவெல்லாம் அங்கே ஒட்டாமல் நமக்கு கிளியராக கிடைக்கும். இனி கொஞ்சமாக பீஸ் எடுத்து அந்த மோல்டுக்குள்ளே வச்சு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். நான் இப்போ ஓலை பக்கோடா ஷேப் தான் போட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்து எடுக்கலாம். ஒரு சைடு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினப்புறம் இனி இதை நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம இந்த ஓலை பக்கோடா ரெடி பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இதை செய்து முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு வெறும் 15 நிமிஷம் மட்டுமே போதுங்க. இதோட டேஸ்ட்டை நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஓலை பக்கோடா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் நமக்கு இதுலேயும் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ஓலை பக்கோடா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலேயே சமைக்கலாம், நலமாக வாழலாம். சரி.